இது பாப்கார்ன். நான் சிவராமன். உடன் அனுபவ ஜோதிடர் எம் கீதா. 2026 தமிழ்நாட்டுல தேர்தல் நடக்க இருக்குங்க. இதே தேர்தல் காலம் சூடு பிடிச்சு தமிழ்நாடு பூரா கலகலப்பா இருக்கு. இந்த ஆரம்ப கட்ட நிலையில உங்க அனுபவ ஜோதிட கணிப்புப்படி ராசிக்காரர்களுக்கு, அவங்க எந்ததையா இருந்தாலும் சரி, எந்த தொகுதியா இருந்தாலும் சரி, எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு முதல் கட்டமாக அந்தந்த கட்சியில சீட்டு கிடைக்கும் அப்படிங்கறத கணித்து நீங்க சொல்ல முடியுங்களா? நம்ம எடுத்துக்க பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டோட மையப்பகுதி மாயனூர். இந்த மாயனூரை மையமா வச்சுதான் சார் இப்போ நமக்கு எந்த ராசிக்காரங்களுக்கு சீட்டு கிடைக்கும் அப்படின்றத எடுக்கிறோம். இது பொதுவான தகவல் தான். அவங்கவுங்களுடைய ஜாதகத்துல இருக்கிறப்ப அதனுடைய வலிமை கம்பல்சரி மாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போ மாயனூர்ல இருந்து முதல் திசை அப்படின்னு எடுக்க போறோமோ அது கிழக்கு திசை. அப்ப அந்த கிழக்கு திசையில 12 ராசிகள்ல எந்தெந்த ராசி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேச ராசி, சிம்ம ராசி, தனுசு ராசி. இது கிழக்கு திசையில இருக்கு. அவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ரெண்டாவது கட்டமா பாத்தீங்க அப்படின்னா வடக்கு திசை. இந்த 12 ராசிகள்ல வடக்கு திசையில என்ன ராசிகள் இருக்கு அப்படின்னா, கடகம், விருச்சகம், மீனம். இதுல விருச்சக ராசிக்காரங்களுக்கும் மீன ராசிக்காரங்களுக்கும் வாய்ப்புகள் அதிகமா உண்டு. கடக ராசிக்காரங்களுக்கு வாய்ப்புகள் குறைவா. அடுத்த மூணாவது கட்டமா நம்ம பார்க்க போறது மேற்கு திசை. இதுல 12 ராசிகள்ல யாருக்கு இருக்குன்னா, மிதுன ராசி, துலா ராசி, கும்பராசி. இதுல கும்பராசி உள்ளவங்களுக்கு அதிகமான பலன் கிடைக்கும். இப்ப இந்த திசைகள் வச்சு மட்டும்தான் நம்ம பொதுவான தகவல்ல யாருக்கு சீட்டு கிடைக்கும் அப்படின்றத நம்ம எடுத்திருக்கோம். இது பொதுதான். மற்றபடி ஒருத்தருடைய பர்டிகுலரை வச்சு இதை முடிவெடுக்க முடியாது. எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு வாய்ப்பு அந்தந்த கட்சியில கிடைக்கும், அவங்களுக்கு தான் சீட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்க குறிப்பிடக்கூடிய ராசிகள் என்னென்ன? மேச ராசி, சிம்ம ராசி, விருச்சக ராசி, கும்ப ராசி, மீன ராசி. இந்த ராசியில உள்ளவங்களுக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் முதல் உரிமை கொடுக்கப்படும் சீட்டு பெறுவதில். மிகவும் நன்றிங்க. அற்புதமான ஒரு ஜோதிட கணிப்பு சொல்லியிருக்கீங்க. இது எந்த அளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்க போறதுங்கிறத நம்ம விரைவில் பார்ப்போம். அடுத்தடுத்து தேர்தல் தொடர்பாக உங்களிடம் நான் தொடர்பு கொள்றேன். நன்றிங்க.